இப்போ சாதாரண விவசாயி காளான் விவசாயம் பண்ணுறாருன்னா எந்த ரகத்தை அவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பரிந்துரை என்னென்னா சிப்பி காளான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. சாதாரண ஒரு ஓலை கொட்டகை போட்டு நம்ம வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் மாற்று காளானாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் காளானோ இல்லை வந்து பால் காளானோ நம்ம செலெக்ஷன் பண்ணால் அந்த ஈரப்பதத்தையும் வெப்பநிலையும் பராமரிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. சின்ன பிள்ளையில இந்த மழை காலத்தில் மொட்டை மாடிக்கு நாங்கள் போவோங்க. எங்கள் வீட்டில் அந்த மூங்கில்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக காளான் முளைச்சிருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். தொட்டு தொட்டு பார்க்கும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஒரு விளையாட்டு பொருளாக தான் நான் பார்த்துருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காளான்லாம் சமைச்சு கூட சாப்பிட்லான்னு. அப்புறம் இதோட ஃபேவரட் ஃபுட்டாகவும் ஆயிடுச்சு. பட் அந்த காளான் நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது. பட் காளான் விவசாயம், அதாவது காளான் வளர்ப்புல எக்கச்சக்கமான லாபம் பார்க்க முடியும்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா 14 வருஷம் அவருக்கு அந்த காளான் வளர்ப்புல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷன் சுந்தரமூர்த்தி சொல்றாரு அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு ஏத்ததா தானே இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு காளான் வளர்ப்பு வைக்கணும், இல்ல காளான் வளர்ப்பு மூலமா அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. வணிக ரீதியாக உற்பத்தி செய்யக்கூடிய காளான் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டு காளான், சிப்பி காளான், பால் காளான், வைக்கோல் காளான், ஷீடெக் காளான், கார்டிசிப்ஸ், மிலிட்ரிஸ் இப்படின்னு பல வகையாக காளான் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் உற்பத்தி செய்யக்கூடிய இனங்கள்னு பார்த்திங்கன்னா சிப்பி காளான், பால் காளான், முட்டு காளான். ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் காளான் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. மொட்டு காளான் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பிரதேசத்தில் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டாக ஊட்டி, நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். இதை தவிர்த்து தனியாக ஏசியெல்லாம் போட்டு கூட மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. காளான் வளர்ப்பில் பருவம்னு சொல்லலாம். அதாவது வந்து எப்படி நம்ம நெல் பயிரிடும் போது 3 மாதம் பயிர் 5 மாதம் பயிர் சொல்கிறோமோ அதுபோல் வந்து காளான்லேயும் வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. இப்போ சிப்பி காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60லேருந்து 65 நாள் இதோட லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிளோடு நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூசணம் பருவம் நிலை, ரெண்டாவது வந்து அறுவடை நிலை. இந்த 60லேருந்து 65 பார்த்திங்கன்னா சராசரியாக எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் வந்த பிறகு அந்த படுக்கையை எடுத்து நம்ம வந்து மதிப்பு கூட்டுகளாக கூட மாற்றலாம். ரெண்டாவது பால் காளான் எடுத்துட்டிங்கன்னா அது லைஃப் சைக்கிள் 55லேருந்து 60 நாள். இப்படி ஒவ்வொரு வகைக்கும் அதனுடைய பருவம் வந்து மாறுபடுது. இந்தியாவில் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா 3 தான். ஒன்று வந்து பட்டன் மஷ்ரூம், தமிழில் வந்து முட்டு காளான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான், இங்கிலீஷில் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்கிறாங்க. மூணாவது வந்து மில்கி மஷ்ரூம், பால் காளான்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையான காளானும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளானும் பால் காளானும் எல்லா ஸ்டேட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. முட்டு காளான் மட்டும் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய அந்த காளான் ரகங்கள் 3 சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து முட்டு காளான், ரெண்டாவது சிப்பி காளான், மூணாவது பால் காளான். இந்த 3 வந்து ஏன் வந்து அதிக அளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் காளான். இந்த பட்டன் காளான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுனால வந்து ஸ்டார்டர்ஸ் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச காளான் வந்து பட்டன் காளான் தான். அது இல்லாமல் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ரகமும் இது தான். அதனால் வந்து மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்லேயே வந்து முதன்மையான இடத்தை பெறுறது வந்து பட்டன் காளான் தான். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான். சிப்பி காளான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 40 ஆண்டு காலமாக தான் வந்து உற்பத்தி அளவு அதிகரிச்சுட்டே வருது. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண அறை வெப்பநிலையில் கூட இந்த மஷ்ரூமை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதனால் வந்து இதனுடைய உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு இருக்குது. ரெண்டாவது டிமாண்டும் அதிகரிச்சுட்டு வருது. மூணாவதாக பார்த்திங்கன்னா பால் காளான். இந்த பால் காளானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப், அதாவது தாங்கும் திறன். இந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 9 நாள் வரை கெடாமல் இருக்கும். எல்லா மஷ்ரூம்லேயும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கூட இதனுடைய ஸ்பெஷல் நம்ம வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம். அதாவது வந்து ரொம்ப நாள் தாங்கும், அவ்வளோ சீக்கிரம் கெடாது. அது இல்லாமல் 30லேருந்து 35 டிகிரி செல்சியஸ்லேயும் இந்த மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா சிப்பி காளான் உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவங்களே உற்பத்தி பண்ணதால வந்து சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தராங்க. எந்த ரேஞ்சில் தராங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 kg எடுத்துக்கிட்டோம்னா 175லேருந்து 200 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250. இது வந்து பெரிய கடை, மால்ஸு அந்த மாதிரி செயின் லிங்க்டு கடையாக இருந்தால் பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 rupees வரைக்கும்
சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக காளான் வகைகள் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் வந்து பயிரிடுறதுக்கு ஏற்ற ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா சிப்பி காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 80 to 90% நான் சொல்லியிருக்கேன். இந்த பயிரானது, அதாவது இந்த காளானானது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பயிர் பண்ணலாம். ஆனால் கோடை காலத்தில் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீசனில் அதிகப்படியான உற்பத்தியை வந்து நம்ம பெற முடியும். இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு 50% ப்ரொடக்ஷன் தான் எதிர்பார்க்க முடியுது. இதுவே நீங்கள் பால் காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அன்சீசன் பார்த்திங்கன்னா குளிர்காலம், சீசனல்னு பார்த்திங்கன்னா சம்மர், கோடைக்காலம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உற்பத்தி நம்ம பெற முடியும். இது வந்து நீங்கள் வந்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மொட்டு காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து எங்கே வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில். உதாரணமாக நம்ம ஊட்டின்னு சொல்லலாம், அதே போல் இமாச்சல் பிரதேசம் சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதிகமாக உற்பத்தி பெற முடியுது. இப்போ சாதாரண விவசாயி காளான் விவசாயம் பண்ணுறாருன்னா எந்த ரகத்தை அவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பரிந்துரை என்னென்னா சிப்பி காளான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. சாதாரண ஒரு ஓலை கொட்டகை போட்டு நம்ம வந்து ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் மாற்று காளானாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் காளானோ இல்லை வந்து பால் காளானோ நம்ம செலெக்ஷன் பண்ணால் அந்த ஈரப்பதத்தையும் வெப்பநிலையும் பராமரிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. ஆனால் சிப்பி காளான் அப்படி இல்லை. சாதாரண அறை வெப்பநிலையிலே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து சிப்பி காளான் பண்ணுறது ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கும். பாருங்களேன், 10வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. பட் அவருடைய அறிவு, அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப விசாலமா விரிஞ்சு பறந்து கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காஷ்மீர்ல தான் அது விளையும், இந்த ஊர்ல தான் அது விளையும், இது விளையும்னு இவரே 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றதை கேள்விப்படும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு காளானை நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோல ஒரு பேசிக் ஐடியாலஜி தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு நீங்க எடுக்கலாம். பட் அது உள்ள இறங்கி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இதுக்கானவே ஒரு கோர்ஸ் இருக்கு. காளான் வளர்ப்பு 50% வரை லாபம் அப்படிங்கறது அந்த கோர்ஸினுடைய பெயர். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இப்போ சுந்தரமூர்த்தி அவர்கள் இன்னும் இன்டெப்தா கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் காளான் வளர்ப்பு பத்தி சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம். காளான் வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பூச்சிக்கொல்லி எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக தான். ரெண்டாவது பூச்சிகள் அல்லது ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான். ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறதுக்கு முன்னே எப்போ செய்யணும் இந்த பூச்சிக்கொல்லியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறீங்க, ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஷெட்டு சுத்தம் பண்ணுறது அவசியம். அப்போ வேணால் நீங்கள் அந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாமே தவிர படுக்கை அமைச்ச பிறகோ இல்லை மஷ்ரூம் பறிக்கும் போதோ அந்த பூச்சிக்கொல்லியை எந்த காரணத்துக்கு கொண்டும் தெளிக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தெளிச்சிங்கன்னா அதனுடைய வீரியெல்லாம் வந்து அந்த மஷ்ரூமுக்கு போயிடும். அப்போ அந்த மஷ்ரூம் வந்து பாய்சனாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா பூச்சிக்கொல்லி தெளிக்கணும், ஷெட்டு வந்து க்ளீன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படுக்கை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் வந்து அந்த ஷெட்டை சுத்தம் பண்ணணுமே தவிர இல்லை அந்த படுக்கையை மொத்தம் அந்த பேட்சை க்ளீன் பண்ண பிறகு செகண்ட் பேட்சை போகிறதுக்கும் அந்த இடைப்பட்ட கேபிள் தான் தெளிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர இடைப்பட்ட காலத்தில், அதாவது காளான் வரக்கூடிய சமயத்திலோ அல்லது காளான் படுக்கையை பராமரிக்கும் போதோ அந்த பூச்சிக்கொல்லியை எந்த காரணத்துக்கு கொண்டும் தெளிக்கவே கூடாது. படுக்கையில் நோய்கள் வந்தால் எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கண்டிப்பாக இருக்காது. சராசரியாக ஒரு சிப்பி காளான் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படுக்கையில் சராசரியாக 1 கிலோலேருந்து 2 கிலோ மஷ்ரூம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு பச்சை வேணாச்சோ இல்லை ஒரு கருப்பு வேணாச்சு நோயோ வந்துட்டா என்ன பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா விளைச்சலை பாதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நோயானது அந்த படுக்கையில் ஒரு 50% 60% பரப்பளவுக்கு அந்த நோயோட வீரியம் பரவும் போது 1 கிலோ வரக்கூடிய படுக்கையில் 200 கிராமோ அல்லது 300 கிராமோ காளான் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் காளான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ஒன்று வந்து முதல்ல வந்து பயிற்சி பெறணும். எந்த ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு குரு கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது மிக்க அவசியம். நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் தொழிலை சீராக செய்ய முடியும், லாஸ் இல்லாமல் பண்ண முடியும், ப்ரொடக்ஷனில் எந்த பாதிப்பும் வராது. ரெண்டாவது விஷயம், சரியான முறையில் புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும், நஷ்டம் போதே வராது உங்களுக்கு. மூணாவது விஷயம், சந்தைப்படுத்துதல். சேல்ஸ் வந்து எங்கெங்கே பண்ணலாம், எங்கெங்கே டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்வே எடுத்துகிட்டு பிறகு இந்த தொழிலில் இருக்கிறது நல்லது. நாலாவது, நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கே வாங்க போகிறீங்க அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எந்த இடத்துல வாங்கினா உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸ் கிடைக்குது, எந்த இடத்துல வாங்கினா
உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்குது. இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இந்த 4 விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். காளான் படுக்கை இதை எப்படி நம்ம தயாரிக்கிறது? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. இப்போ சிப்பி காளான் எடுத்துட்டிங்கன்னா அடுக்கு வரிசையில் ஸ்பான் போட்டு அந்த பெட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அதுவே வந்து பால் காளானோ இல்லை மொட்டு காளானோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பெட்டு ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா கேசிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸும் அதில் இருக்குது. ஆக மொத்தம் இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எதை பொறுத்துன்னா அந்த ரகத்தை பொறுத்து. சிப்பி காளான் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக நம்ம வந்து எந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுவோம் அந்த படுக்கைக்குன்னு பார்த்திங்கன்னா 1 அடி அகலம் 2 அடி நீளத்துக்கு இருக்கக்கூடிய அளவில் தான் வந்து அந்த படுக்கையை நம்ம ரெடி பண்ணுவோம். ரெண்டாவது ப்ராசஸும் பண்ணுவோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா வைக்கோல், அதுக்கடுத்து விதை, அதுக்கடுத்து வைக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு முறையில் தான் வந்து இதை வந்து நம்ம வந்து பெட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணோம். இந்த பெட்டை ப்ரிப்பரேஷன் ஆன பிறகு தேவையான அளவு வந்து துளையிடணும். சராசரியாக ஒரு 16லேருந்து 20 துளைகளாவது கண்டிப்பாக கோணி வீசி அளவு பருமனில் நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் வெப்பநிலையை பராமரித்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல விதமான ஒரு விளைச்சல் கிடைக்கும். இதே விஷயம்தான் வந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் மாறுபடுது, அவ்வளோதான். குடிலில் எவ்வாறு ஈரப்பதத்தை பராமரித்தல், இதில் 2 விஷயங்கள் இருக்குது. 2 விதமாக நம்ம வந்து பராமரிக்கலாம். ஒன்று வந்து மேனுவல் டைப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் ஃபார்மிங். மேனுவல் டைப்பில் என்ன பண்ணலாம், எப்படி பராமரிக்கிறது? அதாவது வந்து சிம்பிளாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா மஷ்ரூம் ஃபார்மை, அவர் எப்படி வந்து செலவு குறைவாக வந்து அந்த ஈரப்பதத்தை பராமரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடியில் அமைக்கிறார், ஒரு சிப்பி காளான் வளர்க்குறா, அப்படி சின்ன குடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. எப்படி அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக ஈரப்பதத்தை பராமரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து மணல் பரப்பலாம். ரெண்டாவது அந்த ஷெட்டை சுற்றிலும் இன்டீரியரில் ஒரு ஸ்க்ரீன் டைப்பில் வந்து நீங்கள் கோணிப்பை கட்டி அந்த கோணிப்பைக்கும் அதாவது கோணிப்பை அல்லது சாக்கு பை அந்த பைக்கு அந்த ஸ்க்ரீனுக்கும் கீழே மணலுக்கும் தொடர்ச்சியாக டெய்லி 4 to 5 டைம்ஸ் வந்து தண்ணி தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை தொடர்ச்சியாக பராமரிக்க முடியும். சிப்பி காளான் எடுத்துட்டிங்கன்னா 80 முதல் 90% ஈரப்பதத்தை இந்த மேனுவல் டைப்லேயே நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும். இது ஒரு டைப். இதுவே செகண்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு மிஸ்ட் டெவலப் பண்ணுறதோ இல்லை ஃபாகிங் சிஸ்டம் கொண்டு வரதோ இல்லை யூனிஃபையர் கொண்டு வரதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். பட் வந்து கமர்ஷியல் ஃபார்முக்கு அது சூட்டபுளாக இருக்கும். மஷ்ரூம் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மெத்தட், ரெண்டாவது கெமிக்கல் மெத்தட். இந்த மெத்தட்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, இந்த வைக்கோலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 2 டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். ஆர்கானிக் மெத்தடில் நம்ம என்ன விதமான விஷயங்கள் பண்ணுறோம், நம்ம வைக்கோல் அதாவது சப்ஸ்ட்ரேட்டை வந்து வைக்கோலாக இருக்கலாம் இல்லை அதர் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை பாயில் பண்ணது மூலமாக இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மஷ்ரூமானது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, சுத்தமான முறையில் நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ணலாம். பட் கெமிக்கல் மெத்தடில் அப்படி சொல்ல முடியாது. அதனால் வந்து பெஸ்ட்டான மெத்தட்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக், அதாவது பாயிலிங் மெத்தட் தான் பெஸ்ட். ஓகே, ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காளான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் வந்து 65 டேஸ். இந்த 65 டேஸில் வந்து ஃபஸ்ட் டே வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல தேவையான என்னென்ன விஷயங்கள் தேவை, நமக்கு ஒரு ஷெட்டு வேணும், இப்போ சப்ஸ்ட்ராட் வேணும், அதாவது வைக்கோல், சீட்ஸ் வேணும், பேக்கிங் கவர்ஸ் வேணும். இப்போ ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தடில் பண்ணும்போது வைக்கோலை நம்ம என்ன பண்ணுறோம்னா பாயில் பண்ணுறோம். நம்ம நாளைக்கு வந்து பெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணதாக இருந்தால் இன்றைக்கே வந்து வைக்கோலை ஊற வைக்கணும். நாளைக்கு காலையில் என்ன பண்ணலான்னா அந்த வைக்கோலை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்காக பாயில் பண்ணுறோம். எந்த அளவுக்கு பாயில் பண்ணுறோம்னா ஒரு 1 hour வந்து பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ண பிறகு அந்த வைக்கோலை நம்ம ட்ரை பண்ணுறோம். எந்த பதத்துக்கு ட்ரை பண்ணுறோம்னா நமுறுன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு 50% ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு அந்த வைக்கோலை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பெட்டு ப்ரிப்பரேஷனே பண்ணுறோம். அதாவது அடுக்கு முறையில் அந்த படுக்கையை வந்து நம்ம அமைக்கணும். ஒரு அடுக்கு வைக்கோலும் ஒரு அடுக்கு விதையும் சொல்லிட்டு 5லேருந்து 6 அடுக்கு போட்டு அந்த படுக்கையை நம்ம தயாரிக்கணும். தயாரித்த பிறகு நம்ம கவனிக்க வேண்டியது அந்த படுக்கையில் துளையிடணும். ஏன் இந்த துளையிடுதல் பற்றி நான் வந்து கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா இந்த துளையிடுதல் தான் வந்து முக்கியமாக வந்து அது வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காளான் படுக்கையானது ஒரு உயிரினம், அதாவது பூசணம் நம்ம சொல்கிறோம். இது வந்து சுவாசித்துக்கு காற்று வேணும். ரெண்டாவது ஈரப்பதம் தேவை. மூணாவது வந்து அது உற்பத்தி ஆகக்கூடிய காளானும் அந்த வழியாக தான் வந்து ஆகணும். ஆக மொத்தம் இந்த துளையிடுதல் அவசியம் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆன பிறகு இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே முடிஞ்சது, செகண்ட் டே தான் நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணுறோம், அந்த ஷெட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறோம்.
அதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? 60 டேஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வந்து 20 டேஸ் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். அந்த சமயத்தில் மைஸ்லியும் ரன் ஆகும். அதாவது பூசணம் மட்டும்தான் பரவுமே தவிர அவுட்புட் இருக்காது. அதாவது ஹார்வெஸ்டிங் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா வராது. ஏன்னா அந்த பூசணம் பருவத்துக்கு அந்த குறிப்பிட்ட டேஸ் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்வெஸ்டிங் பீரியட்னு சொல்கிறோம். அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த 20 டேஸ் அதாவது இன்குபேஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 45 டேஸ். மொத்தம் டோட்டலாக 65 டேஸ். இந்த ஹார்வெஸ்டிங் டேஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதாவது ஹார்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை வரும்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸுக்கு வந்து கேப்பில் மஷ்ரூம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னா அந்த ஹியூமிடிட்டியும் அந்த டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த லைஃப் சைக்கிள் முடித்துக்கு 65 டேஸ் ஆகுது. உரம் தயாரித்தல். சிப்பி கலான் மற்றும் பால் கலானுக்கு வந்து உரம் தயாரிக்காமலேயே டைரெக்டாக வந்து அந்த வைக்கோலை வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டன் மஷ்ரூமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணணும். அதில் எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் கூட இன்னும் ஒரு 10 விதமான உபரி பொருட்களை ஆட் பண்ணி அதை மக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட்டாகவே அதாவது உரமாகவே பயன்படுத்த முடியும் அதனுடைய பால் பட்டன் காளான் வளர்ச்சிக்கு. தயாரிப்பு செலவு. ஒரு கிலோ காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? உற்பத்தி செலவு இது வந்து பார்த்திங்கன்னா காளான் வகைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சிப்பி காளான் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதே வந்து பால் காளான் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து 80 ரூபாய் செலவாகும். இதே வந்து நீங்கள் மொட்டு காளான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50லேருந்து 60 ரூபா உற்பத்தி செலவாக அமையும். இந்த வீடியோல காளான் வளர்க்கிறது எப்படி, என்னென்ன வகையான காளான்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சிருக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் இருக்கு. காளான் வளர்ப்பு 50% வரை லாபம் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய பெயர். சுந்தரமூர்த்தி அவர்கள் தான் அந்த கோர்ஸ்லையுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப நேரம் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ பொறுமையாக உட்காந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த வீடியோனுடைய லிங்க்கு நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போதும் போல யுவராணியாக எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.